ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்பவே சுவை மிகுந்த ஷீலா ஃபிஷ் எப்படி செய்யறதுன்னு. இதில் வந்து முற்பகுதி கம்மியாக இருக்கிறதால, சதப்பத்து அதிகமாக இருக்கிறதால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நம்ம வந்து மசாலா ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணக்குள்ளே அந்த மசாலாலாம் வந்து நார்மலாக செய்யக்குள்ளே கொட்டிடும். இந்த மசாலா கொட்டாத அந்த ஃபிஷ்லேயே எப்படி வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம வந்து வறுக்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்திருந்தேன். இதுக்கு மீடியம் சைஸில் நான் போட்டுக்கிட்டேன் துண்டுங்களா. இதுக்கு நல்லாவே வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வாங்க இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். நான் கலருக்கோசம் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிங்க மிளகாத்தூளுக்கு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அரிசி மாவு. நம்ம இந்த அரிசி மாவு போடக்குள்ள நல்லா பைண்டிங் ஆகிடும் நம்மளுடைய மசாலா ஃபிஷ்ஷில் போயிட்டு. அது வந்து உதிராமல் இருக்கிறதுக்கோசரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க, பார்த்து போடுங்க. இதுக்கு நல்லாவே வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி போட்டு நல்லாவே வந்து ஒரு பேட்டராட்டம் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் தண்ணி போடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு நம்ம ஃபிஷ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஃபிஷ்ஷுக்கு இந்த மசாலாவில் வச்சு நல்லாவே வந்து இதுக்கு டேப் பண்ணி எடுக்கலாம். எல்லா மசாலாவும் இதில் வந்து ஒட்டுற மாதிரி நல்லா தடவி தனித்தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் இந்த ஃபிஷ்க்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஊற வைக்கக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து நல்லாவே எல்லாம் வந்து தடவிட்டேன். இப்போ நம்ம இதில் ஒரு பேப்பர் போட்டு மூடிடலாம். நம்ம பிளாஸ்டிக் கவரு இல்லைனா தட்டு இருந்தால் கூட போட்டு மூடிடலாம். எடுத்து ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். நல்லாவே வந்து ஃபிஷ்ஷு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஃபிஷ் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த மசாலாலாம் நல்லாவே அதில் அப்சர்வ் ஆகும். தேவையான அளவு அடுப்பில் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் இது போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். அடுப்புக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், 2 பக்கமுமே நல்லாவே வந்து செவந்துச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபிஷ்ஷுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த கோட்டிங் அப்சர்வ் ஆகிருக்கு. இதில் எதுவுமே வந்து இந்த கோட்டிங் கீழே விழாத இதில் இருக்குது. அதிகமாக வந்து இந்த கோட்டிங் வந்து இதில் வந்து விடாது, நல்லாவே இருக்கும். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டோட சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.